அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பை என்டிஏ வெளியிட்டு இருக்காங்க. அது முதல்ல நம்ம பார்க்க போறது 7ஆம் தேதி மார்ச். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் நீட் அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? வேற ஃபர்தர் டேட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு அறிவிப்பு. ரெண்டாவது அறிவிப்பு என்னன்னா, கரெக்ஷன் விண்டோ ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இதுல நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஃபீல்ட்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரெண்டாவது. சரிங்களா? இது ரெண்டு விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். ஸோ முதல் விஷயம் அப்படின்றது என்னன்னா, நீட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டு மார்ச் 7, 2025 இரவு 11:50 வரைக்கும் தான். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சிட்டு தயவு செய்து அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் மினிட்ல வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகல அப்படின்னா உங்களால அது பிரச்சனையா மாறிடும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மிக முக்கியமான அறிவிக்கை, ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஃபீல்டுல கரெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்? கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போலதான் நீட் எப்ப நடக்க போகுது அப்படின்றத முதல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 9ஆம் தேதியிலிருந்து 11 மார்ச் இரவு 11:50 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன் டைம் ஃபெசிலிட்டி, அதாவது ஒரே தடவை தான் உங்களுக்கான வாய்ப்பு. நீங்க இந்த கரெக்ஷன் பண்றதுல ஒரே ஒரு தடவை தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு வாட்டி கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் கிடையாது. சரிங்களா? எந்தெந்த ஃபீல்டு நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஷார்ட்டா பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கேண்டிடேட் ஷால் பி அலோவ் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் திஸ் 2 ஃபீல்டு. 2 ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய அப்பாவுடைய பேரு, அவங்களுடைய குவாலிஃபிகேஷனு அல்லது ஆக்குபேஷன், தொழிலை மாத்தணும்னா மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அம்மாவுடைய பேரோ அம்மாவுடைய குவாலிஃபிகேஷனோ அல்லது அம்மாவை செய்யக்கூடிய வேலையோ நீங்க மாத்திக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன். புரிஞ்சுதா? அம்மாவோட பேரு அப்பாவோட பேரு தப்பா போடுறீங்கன்னா ஏதாவது ஒண்ணுத்தை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமானது, சேஞ்ச் பண்ணலாம் இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நான் 10th 12th நான் சரியா போடாம விட்டுனா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அல்லது தப்பா போட்டுங்கன்னா மாத்திக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது ஃபீல்டு எலிஜிபிலிட்டி. சரியா? தப்பா போட்டுருந்தா மாத்திக்கலாம், தெரியாம போடலனாலும் போட்டுக்கலாம். மூணாவது உங்களுடைய கேட்டகரி, நான் ஓபிசில வர்றவன், என்னை போயிட்டு எஸ்சியில போட்டுட்டேன், தெரியாம போட்டாங்க, நெட் சென்டர்ல போட்டாங்க, அந்த மாதிரி யாராவது இருந்தா மாத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சப் கேட்டகரி அல்லது பிடபிள்டி, இது ரொம்ப முக்கியம். பிடபிள்டி ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து பிடபிள்டி கேட்டகரி போட்டுருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ரைட்டா? அது போடலன்னா ஆட் பண்ணிக்கலாம் அல்லது சேஞ்ச் பண்ணிக்கலாம், தப்பா போட்டிருந்தாலும். உங்களுக்கு அதே மாதிரி சிக்னேச்சரும் அப்படிதான். நீங்க கரெக்டா போட்டு அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கங்க இல்லை சேஞ்ச் பண்ணிக்கங்க. அண்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், நான் 3 வாட்டி ஏற்கனவே எழுதிட்டேன், நான் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ்ல 1 தான் போட்டிருக்கேன், இப்போ நான் மாத்த போறேன் அப்படின்னா மாத்திக்கோ, இல்லை நான் போடவே இல்லை இப்போ போட்டுக்கோ. சரியா? அண்ட் மிக முக்கியமானது ஃபைனலா, பர்மனன்ட் அண்ட் பிரசன்ட் அட்ரஸஸ் வச்சு, சார் எக்ஸாமினேஷன் சிட்டி நான் சென்னையில் இருக்கேன், ஆனா நான் இப்போ இருக்கிறது வேலூர், நான் வேலூர் தான் போனோம்னா நீங்க போட்டுக்கலாம், மாத்திக்கலாம். சரிங்களா? முக்கியமானது மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், கவர்மெண்ட் பிள்ளைங்க, அரசு பள்ளி மாணவர்கள் தயவு செய்து இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல போட்டா மட்டும்தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வரும் லாங்குவேஜ். அப்ப தமிழுடைய பையன் நீங்க போயிட்டு இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளவுதான் ராஜா. ஓகே, ஒரே ஒரு வாட்டி தான் கரெக்ஷன். தயவு செய்து ஏதாவது கரெக்ஷன் இருந்தா நீங்க போய் கரெக்ஷன் பண்ணுங்க. கரெக்ஷன் இல்லைன்னா கரெக்ஷன் விண்டோ பக்கமே நீங்க போகாதீங்க. நீங்க போயிட்டு ஏதாவது மாத்தி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அது உங்களுக்கு பிரச்சனையா மாறிடும். சரிங்களா? ரைட்டு. நான் கரெக்ஷனே எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க மாட்டும் உட்காந்து படிக்கிற வேலையை பாரு, அவ்வளவுதானே. ஓகே, வேற ஒன்னுத்தையும் நீங்க பண்ணாதீங்க. கரெக்ஷன் இருக்கிறவங்க மட்டும் மாத்திக்கங்க. நான் ஓபிசி சர்டிபிகேட் வாங்கியிருந்தேன், அப்போதைக்கு எனக்கு ஒப்புகை நம்பர் தான் இருந்தது, இப்போ கரெக்டான நம்பர் வந்துச்சு, நான் மாத்திக்கிறேன்னா மாத்திக்கோ, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? சரிங்களா? ரைட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் நான் உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.